வீரவல்லி. அத்தியாயம் 3. யாரது என்று குரல் கொடுத்தார் மேலை சாளுக்கிய மன்னன் ஆகமவல்லன். அவர் இளைப்பாரி கொண்டிருந்த அந்த விசாலமான கூடத்தின் வெளியே யாரோ நடமாடும் காலடி ஓசை கேட்டது. வெளியே இருள் கப்பிக்கொண்டு அந்த பகுதியின் அமைதியை மேலும் பயங்கரமாக்கி கொண்டிருந்த போது அரசர் இருந்த அந்த கூடத்திலும் விளக்கேற்றப்படவில்லை. இருளில் தனிமையை அணு அணுவாக அனுபவிப்பவர் போல மன்னர் மஞ்சத்தில் அமர்ந்திருந்தார். காற்றுக்கு இருள் என்னும் வெளிச்சம் என்றும் பாகுபாடு தெரியாததால் அந்த கூடத்தின் வாயிலில் அலங்கரித்த திரை சீலையை பலமாக அசைந்தாட செய்தது. மன்னர் மேலும் அழுத்தமான குரலில் யாரங்கே என்று மீண்டும் கேட்டார். பணிப்பெண் சந்தடியின்றி மற்ற இடங்களில் ஒவ்வொரு விளக்காக ஏற்றி கொண்டு வந்தாள். பகலில் காவல் புரியும் மாளிகை காவல்காரர்கள் இரவு நேர காவலர்களிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் அரவம் கேட்டது. கூட்டினை அடையும் பறவைகள் விரைந்து வந்து தத்தம் இருப்பிடத்தை சேர எழுப்பும் ஒலி போர்க்களத்தே பகைவரிடம் புறமுதுகிட்டு வீரர்கள் ஓடி வரும்போது எழும் ஓசையை ஒத்திருந்தது. அந்த ஓசை ஆகமவல்லன் மன நிம்மதியை குலைத்தது. பறவைகளை அமைதியாக இருக்கச் சொல்ல யாரால் முடியும்? அவர் இதயத்தில் எழும் பேர் இறைச்சலையே அவரால் அடக்க முடியவில்லையே. திரையை விலக்கி கொண்டு மெல்ல நடந்து அரசி பாலாதேவி வந்து கொண்டிருந்தாள். யார்? தேவியா? ஆகமவல்லனின் குரலில் களைப்பு நிறைந்திருந்தது. பாலாதேவி தன் கையில் இருந்த இரவு உணவு பாத்திரத்தை அருகேயுள்ள பீடத்தில் வைத்துவிட்டு, இன்னும் இங்கே விளக்கேற்றவில்லையா? யாரெங்கே? லட்சுமம்மா, கோதாவரி, எங்கே போய்விட்டீர்களேடி என்று உரத்த குரலில் பேசினாள். ஆகமவல்லன் மெல்ல பாலாதேவியின் கரத்தை பிடித்து தன் அருகே இழுத்து, ஆமாம் தேவி, இன்னும் இங்கே விளக்கேற்றவில்லை என்று கூறி நகைத்து அவளது கரத்தை தன் இதயத்தில் அழுத்தி கொண்டார். தேவி, நான் தான் இங்கே விளக்கேற்ற வேண்டாம் என்று கூறினேன். வெளிச்சத்தில் இருந்தபோது எனக்கு இருளின் அனுபவமே இல்லை. அதனால் இருளிலிருந்து ஒளியின் சிறப்பை அறிய விரும்பினேன். ஆகமவல்லனுக்கு மூச்சு வாங்கியது. இதய படபடப்பு அதிகமாகியதை தேவி உணர்ந்தாள். தேவி, இந்த மாளிகை சென்ற வருடம் இப்படியா களையிழந்திருந்தது? கல்யாணபுரம் என்ற பெயருக்கு ஏற்ப மங்களகரமாக இருந்ததே. பொறாமை பிடித்த சோழர்கள் இந்த நகரத்தை பார்த்து இதன் அழகை குலைக்க வேண்டுமென்று திட்டம் போட்டே அழித்து விட்டார்கள். பாலாதேவி மன்னரை மெல்ல அணைத்து படபடப்பு மிகுதியாக இருக்கும் அவர் மார்பை மெல்ல தடவி, உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று வைத்தியர் உங்களை எச்சரிக்கவில்லையா? இப்படி இருட்டு அறையில் அமர்ந்திருப்பதால் வாழ்வில் வெளிச்சம் வந்துவிடப் போகிறதா? அதோ சோமேஸ்வரர் கோயிலில் பூஜை நேர மணியோசை கேட்கிறதே. ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் நாம் இறைவனை துதிக்க செல்வோமே. நீங்கள் கோயிலுக்கு வராவிட்டாலும் இங்கிருந்தே இறைவனை துதிக்கலாம் அல்லவா? நம்மை காப்பாற்ற அவர் ஒருவரை தவிர நமக்கு துணை யார் என்று கூறி தன் மனவேதனையை தெரிவித்து கொண்டாள். மன்னர் ஆகமவல்லன் நகைத்தார். அதில் விரக்தி கலந்திருந்தது. சோமேஸ்வரர் நம்மை காப்பாற்ற போகிறாரா? அவரது கர்ப்ப கிரக வாசலில் காவல் காத்து நிற்கும் துவாரபாலகரை சோழ வீரர்கள் கொண்டு சென்ற போது காப்பாற்றி கொள்ள இயலாத ஈசர் என்னையும் உன்னையும் இந்த நாட்டையும் காப்பாற்றிவிடப் போகிறாரா என்று கூறவும் மன்னரது அணைப்பிலிருந்து சற்று விலகி இவ்வாறு சோர்வும் விரக்தியும் கலந்த மனப்பான்மையுடன் பேசிக்கொண்டிருப்பதால் யாருக்கும் பலனில்லை அரசே. தங்களுக்கு தெரியாததை நான் சொல்லிவிடப் போவதில்லை. நான் ஒன்று கேட்கிறேன், தயவு செய்து அதற்கு மறுமொழி சொல்ல முடியுமா? நான் கேள்வி கேட்கிறேன் என்று கோபப்படாமல் இருக்க முடியுமா என்று கேட்ட தேவியின் கரத்தை மீண்டும் பிடித்து இழுத்து தன் உடலோடு தழுவிக்கொண்டு, கேள் தேவி, என்ன வேண்டுமென்றாலும் கேள். இந்த சாம்ராஜ்யத்தை விரோதிகளிடமிருந்து பாதுகாக்க தெரியாத ஒரு அரசனும் அவனை படைத்த ஆண்டவனும் இன்னும் இந்த நாட்டில் வாழ்வது ஏன் என்று கேள் தேவி என்றார். மீண்டும் அவரிடமிருந்து விடுபட்டு, இதோ விளக்கு ஏற்றுமாறு பணிப்பெண்ணை அழைக்கிறேன். இருள் தங்களுக்கு சௌகரியமாக உதவுகிறது என்று கோபிப்பது போல பாவனை செய்து கைத்தட்டி பணிப்பெண்ணை அழைத்துவிட்டு, அரசே, நான் கேட்பதற்கு தயவு செய்து பதில் சொல்லுங்கள் என்றால். அரசர் தலையசைத்தார். கல்யாணபுரத்துக்கு பெருமை தரும், ஏன் இந்த தென்னகத்துக்கே பெருமை தரும் சோமேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? சொல்ல முடியுமா? நான் கட்டவில்லை, என் தந்தையும் கட்டவில்லை. முப்பாட்டனார் கலை ஆர்வம் மிகுந்தவர், தெய்வ பக்தி கொண்டவர், அவர்தான் கட்டினார். தங்கள் தந்தை மேலும் அதை அழகுபடுத்தினார் என்று கூறுவீர்களே? ஆம் தேவி, முன் மண்டபம் கட்டினார். மண்டபத்தில் சிற்ப அற்புதங்களை படைத்தார். அதிசய துவார பாலகர் சிலையை அமைத்தவரும் அவர்தான். அப்போது நான் சிறுவன். சரி, மற்றொன்றும் கூறுவீர்களே? மரணப்படுக்கையிலே அவர் கூறியதாக? ஆம் தேவி, உயிர் பிரியும் சமயத்தில் சோமேஸ்வரர் ஆலயத்தை மேலும் அழகுபடுத்துமாறு என் தந்தை கூறினார்.
அதன்படி நான் சிற்பிகளை வரவழைத்து பல சிற்பங்களை செதுக்கச் சொன்னேன். ஆனால் அந்த துவாரபாலகர் சிலைகளைப் போலவோ என் மூதாதையர் அமைத்த சிற்பங்களைப் போலவோ புகழ்மிக்க சிற்பங்களை என்னால் அமைக்க முடியவில்லை. கோயிலை அழகுபடுத்தும் கடமையை ஒப்படைத்த உங்கள் தந்தை அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஒப்படைத்தார் அல்லவா? இதென்ன கேள்வி? மன்னரின் கடமையே நாட்டை காப்பதுதானே. கபடமாக சோழ மன்னன் நமது நகரத்தை தாக்கி ஊரை சூறையாடியதால் பொன் பொருள் உடைமைகளை விட்டுவிட்டு மக்கள் ஓடினார்களே, அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்ற வேதனையால் தானே தேவி நான் இப்படி தனிமையாக மனம் நொந்து அணு அணுவாக சிதைந்து காலம் கழிக்கிறேன். நாட்டையும் மக்களையும் கோயிலையும் கோயில் சிற்பங்களையும் காப்பது உங்கள் கடமையாக இருக்கும்போது சோமேஸ்வரர் மீது கடவுள் மீது வீணே ஏன் பழியை போடுகிறீர்கள்? நம் மூதாதையர் செய்த பூஜா பலன் என்னை பூவும் பொட்டுமாக வாழ வழி செய்தது. அந்த சோமேஸ்வரரை நான் ஒவ்வொரு நொடியும் பிரார்த்திக்கிறேன். என் மாங்கல்யத்தை காத்தாரே, அந்த முழுமுதற் கடவுளை நான் நினைத்து போற்றாத நேரமே இல்லை. தேவியின் விழியில் கோர்த்து நின்ற நீர்த்துளிகள் அந்த அறையில் ஏற்பட்ட ஒளியில் மன்னரை மேலும் நெகிழ செய்தன. தேவி, விழி நீரை துடைத்துக்கொள். இந்த நாட்டில் தனது குடும்பத் தலைவரையும் பிள்ளைகளையும் பொன்னையும் பொருளையும் இழந்து கதறிய பெண்டிர்களின் துயரத்தை துடைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை ஒன்றினால்தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். வஞ்சக நெஞ்சம் கொண்ட சோழர் படை வீரர்கள் தாங்கள் அடைந்த வெற்றி மமதையில் நகரத்தை சூறையாடியதோடு தங்கள் பசியை தீர்த்து கொள்ளாமல் மாளிகைக்குள் நுழைந்து செய்த அக்கிரமத்துக்கு பழிக்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் உயிர் வாழவில்லையா என்று கேட்டபோது மஞ்சத்தில் இதுவரை தலையணையில் சாய்ந்திருந்த ஆகமவல்லன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அந்த பயங்கர நிகழ்ச்சி நடந்த நாளின் நினைவு அவர் கண்முன்பு தோன்றியது. போர்க்களத்தில் மேலை சாளுக்கியர்களின் படைகளுக்கு படுதோல்வி. 4 பக்கமும் சிதறுண்டு ஓடினர். வெறி பிடித்த சோழ வீரர்கள் கல்யாணபுரம் மாளிகையை அணு அணுவாக சிதைக்க முற்பட்டனர். ஒரு புறம் மாளிகை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. ஆகமவல்லன் தன் தேவியருடன் இரகசிய வழியின் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு தப்பி சென்று விட்டார். ஆகமவல்லனுக்கு அப்படி ஓடி ஒளிந்து கொள்வதில் விருப்பமில்லைதான். ஆயினும் அமைச்சர் தளபதியின் அறிவுறுத்தலால் மறைந்து கொண்டார். அவ்வப்போது சோழர்களின் அட்டூழிய செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. திடீரென்று செய்தி ஒன்று கிடைத்தது. வீரன் ஒருவன் ஓடி வந்தான். அரசே, அரசே, அந்த புறத்துக்குள்ளும் சோழர் படைகள் நுழைந்து விட்டன. பெண்டிர் அனைவரையும் சிறைப்பிடித்து சோழ நாட்டுக்கு அழைத்து செல்ல போகிறார்களாம். அரசியாரையும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியார் கிடைக்காவிட்டால் பெண்டிர் அனைவரையும் மானபங்கப்படுத்த போகிறார்களாம் என்று அவன் கூறியதை கேட்டு ஆகமவல்லன் செய்வது அறியாது திகைத்தார். அமைச்சர் சமாதானப்படுத்தி யோசனையும் கூறினார். நமது தேவியாரை அவர்கள் சிறைப்பிடித்து விட்டால் சற்று தந்திரங்களை கையாள வேண்டியிருக்கிறது. ராஜாதிராஜர் தெய்வ பக்தி மிக்கவர். கலையரசர். பெரிய சிவன் கோயிலை கட்டிய ராஜேந்திர சோழரின் திருக்குமாரர். நமது சோமேஸ்வரர் கோயிலின் பெருமையை அவரிடம் எடுத்து கூறுகிறேன். அங்கே சிற்ப செல்வங்கள் நிறைந்துள்ள செய்தியை விவரிக்கிறேன். ராஜாதிராஜரின் மனம் மாறும். அவரது வீரர்களின் அட்டூழியமும் நிற்கும். அமைச்சரின் சமயோசித யோசனை சரி என்றே ஆகமவல்லனுக்கு தோன்றியது. அமைச்சரும் தளபதியும் படை வீட்டில் தங்கியிருந்த ராஜாதிராஜரை காண வெள்ளை கொடி பிடித்து சென்றனர். ஆகமவல்லன் கண்களில் தாரை தாரையாக நீர் பெருகியது. பாலாதேவி பதறி போனாள். அரசே, அரசே, ஏன், என்ன நேர்ந்தது? கலங்கினாலும் கண்ணீர் விட்டறியா நீங்கள் இப்பொழுது விம்மி அழுவதேன் என்று பரபரப்புடன் அவர் விழி நீரை துடைத்தாள். ஆகமவல்லன் சற்று சாந்தமடைந்தார். பழைய சம்பவம் என் கண்முன்னால் தோன்றுவதை என்னால் மறக்க முடியவில்லை. மாபெரும் சாளுக்கிய சாம்ராஜ்ய மன்னன் அந்த அவமான நிகழ்ச்சியை நினைக்கும் போது குன்றி சாகாமல் என்ன செய்வது? ஓ, அமைச்சருக்கு நேர்ந்த அந்த அவமானத்தை சொல்கிறீர்களா? சோமேஸ்வரர் கோயிலை பற்றி நல்லதாகத்தான் அவர் சோழ அரசரிடம் எடுத்து சொன்னார். ஆனால் அதுவே வேறுவித தீவினையாக முடிந்துவிட்டதே. ராஜாதிராஜர் கோயிலை காண வந்தார். கோயிலின் சிற்ப அற்புதங்கள் அவரை மெய்மறக்க செய்தன. அவரை மிகவும் கவர்ந்த துவாரபாலகர் சிலையை பழுதுபடாமல் பெயர்த்து எடுத்து வருமாறு கட்டளையிட்டார். அராஜகத்தை நிறுத்துமாறு தனது வீரர்களுக்கும் கட்டளையிட்டார். இல்லாவிடில் அந்த பாவிகள் கல்யாணபுரத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கியிருப்பார்களே என்றாள் தேவி. சோழர்கள் பாவிகள் அல்லர் தேவி, அவர்கள் கலை ஆர்வம் மிகுந்தவர்கள். ஆகமவல்லன் வேதனை நிறைந்த குரலில் கூறினார். கலை ஆர்வமா? வெறி என்று கூறுங்கள் அரசே. துவாரபாலகர் சிலையை பெயர்த்த போது சைவ மடத்து தலைவர் சங்கமேஸ்வரர் ராஜாதிராஜரை அணுகி நமது ராஜ நர்த்திகி நர்மதா தேவியை அவர் முன்பு நிறுத்தி, உயிரற்ற சிற்பத்தை விட இந்த உயிருள்ள ஜீவ சிற்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், துவாரபாலகர் சிலையை தயவு செய்து விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று எவ்வளவோ வேண்டிக் கொண்டாரே. ஆனால் அரசரோ, சிற்ப கலை அழகு இந்த அழகிக்கு வருமா?
நாளுக்கு நாள் இவள் அழகு குறையும், சிற்ப அழகு குறையுமா? எனக்கு சிற்பம்தான் வேண்டும். இதை ஆர்வம் என்று எப்படி சொல்வது? வெறி என்றுதான் கூற வேண்டும் என்றாள் பாலாதேவி எரிச்சலுடன். ஆமாம் தேவி, சோழ நாட்டில் இல்லாத பெண்களா? அவர்கள் இப்போது சிற்பத்தை தான் தேடுகிறார்கள். தன் பாட்டன் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினான். அவர் மகன் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோயிலை கட்டினான். தந்தையையும் பாட்டனையும் போல தானும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று ராஜாதிராஜன் துடிக்காமல் இருப்பானா? இந்த சிலை அவன் கண்ணில் பட்டுவிட்டது. 1000 பெண்களை இழக்க தயார். ஆனால் அந்த சிற்பத்தை இழந்துதான் என்னை வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டது. அந்த சிலையை திரும்பவும் பார்க்காவிடில் என் உயிரே போய்விடும். ஆகமவல்லன் உணர்ச்சி வயப்பட்டு பேசினார். மேலே பேச முடியாமல் அவர் நெஞ்சு அடைத்தது. அதையும் மீறி பேச முயன்றதால் ஒருவித கேவல் ஒலி பயங்கரமாக எழுந்தது. தேவி, தேவி, நீங்கள் இங்கே இருக்கும்போது மன்னர் வேதனைப்படலாமா? உணர்ச்சி வசப்பட்டால் இரத்த அழுத்தம் அதிகமாகி அவர் உயிருக்கே ஆபத்து வந்துவிடுமே. அவரது உயிருக்கு ஆபத்து நேர வேண்டும் என்பதற்காகவா அவர் தன் உயிரையும் துரும்பென மதித்து சோழ நாட்டுக்கு சென்றிருக்கிறார் என்ற குரல் கேட்டது. அரசி பாலாதேவியும் ஆகமவல்லனும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். தேவகி தேவி அங்கே வந்து கொண்டிருந்தாள். வேங்கி நாட்டு தளபதியின் மகள் அவள். சிறிது காலமாக கல்யாணபுரத்திலேயே தங்கியிருக்கிறாள். யாரது? தேவகி தேவியா? வா குழந்தாய். ஏதோ நாங்கள் சிறுபிள்ளைத்தனமாக பழைய சம்பவங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் என் இளவலோ என்னை காப்பாற்ற, இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து இதை மீட்க, அதற்கும் மேலாக அந்த துவாரபாலகர் சிலையை எப்படியாவது மீண்டும் கொண்டு வந்து அதே இடத்தில் நிறுவ சபதம் பூண்டு சென்றிருக்கிறான். ஆம், அவனுக்காக நான் வாழ வேண்டும். ஐயோ, அதிலும் நான் தவறு செய்துவிட்டேன். விரோதியின் நாட்டிற்கு துணிந்து செல்ல அவன் சம்மதித்தாலும் நான் சம்மதித்து இருக்கக்கூடாது. அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நாட்டில் என்ன பேசிக்கொள்வார்கள்? தம்பியை சதி செய்து கொள்வதற்காகவே எதிரியின் நாட்டிற்கு அனுப்பியதாக சொல்வார்களே. அவனிடமிருந்து செய்தி வந்து பல மாதங்களாகிவிட்டனவே. அந்த கவலை வேறு என்னை மிகவும் வாட்டுகிறது என்று ஆகமவல்லன் வேதனையுடன் பேசினார். தேவகி தேவி பணிவு நிறைந்த குரலில், மாமன்னா, ஊர்வாய் பொல்லாதது. என் தந்தையே அப்படித்தான் பேசிக்கொள்கிறார். ஆனால் அவர் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்புவதாக கூறி சென்றிருக்கிறார். அவர் தன் செயலில் முன்னேறி வருவதாக செய்தி வந்திருக்கிறது என்றாள். ஜெயசிம்மனிடமிருந்து செய்தியா? எங்கே எங்கே? ஆவலுடன் எழுந்தார் ஆகமவல்லன். தேவகி தேவி ஒரு ஓலை சுருளை அவரிடம் நீட்டினாள். அதை படித்த ஆகமவல்லனின் முகம் மகிழ்ச்சியாலும் அதே சமயம் கவலையாலும் மாறியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 4. ஜெயசிம்மனுடைய அணைப்பிலிருந்து விடுபட்டால் சித்திரவள்ளி. ஏக்கத்தோடு நோக்கும் ஜெயசிம்மனது கன்னத்தை மெல்ல கிள்ளி, கோட்டை காவலரே, மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். காலை பொழுது என்பதை மறந்து விடாதீர்கள் என்றால் குறும்பாக நகைத்த வண்ணம். அதற்குள் புறப்பட்டு விட்டாயே, என்னுடன் மதில் மீது வருவாய் என்று நினைத்தேன். ஜெயசிம்மன் பெருமூச்சு விட்ட வண்ணம் கேட்டான். உங்களுக்கு துணையாக ஓரிரு நம்பிக்கையான வீரர்களை சேர்த்து கொண்டு 4 கோட்டை வாயில்களையும் சுற்றி வாருங்கள். ஒரு பெண்ணுடன் சென்றால் உங்கள் காரியத்தை கோட்டை விட வேண்டியதுதான். என்னை ஏன் தேடி வந்தாய்? அமைதியான தடாகத்தில் உன் விழியால் சலனத்தை ஏற்படுத்தியது ஏன்? ஜெயசிம்மன் மீண்டும் சித்திரவள்ளியை நெருங்கினான். சித்திரவள்ளி படிக்கட்டில் வேகமாக இறங்கியவாறு, இனிமேல் தங்களை சந்திக்க வரமாட்டேன். அமைதியான தடாகத்தில் சலனம் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றவளை தாவி பிடித்து, திடீரென்று கோபம் வந்துவிடுகிறது. கோபத்தால் மாறும்போதும் உன் முகம் அழகாகத்தான் இருக்கிறது. கோபமுக சித்திரவள்ளியை பார்ப்பதை விட குளிர்முக சித்திரவள்ளியை பார்ப்பதில்தான் என் மனம் நிம்மதியடைகிறது. நான் பல காத தொலைவுக்கு அப்பால் இருந்து வந்தவன். உன்னை சந்தித்ததால் தான் எனக்கு மன நிம்மதி கிடைத்தது என்றான். சித்திரவள்ளி திரும்பி பார்த்து, வீரனுக்கு ஒரு துணை வேலும் வாளும். அவனுக்கு நிம்மதியை அளிப்பது களவெற்றியே தவிர கண்ணியின் கடைக்கன் அல்ல என்று கூறி அவனிடமிருந்து மிக எளிதாக விடுபட்டு கொண்டு ஒரே தாவில் 7-8 சுழல் படிக்கட்டுகளில் இறங்கியவள் திகைத்து நிற்கும் ஜெயசிம்மனை பார்த்து, கோட்டை காவலரே, எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. விநாயகர் கோயிலுக்கு கொன்றை மலர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உச்சி வேளையில் சோழீஸ்வரர் கோயிலுக்கும் செல்ல வேண்டும். அதனால்தான் இவ்வளவு அவசரம். இல்லாவிடில் இந்த மதிலையே என் இருப்பிடமாக கொண்டு விடுவேன் என்றாள். என்ன, கணக்கு விநாயகர் கோயிலா? ஜெயசிம்மன் ஆவலுடன் கேட்டான். பிறகு தொடர்ந்து, உச்சி வேளையில் சோழீசர் கோயிலில் என்ன வேலை என்று கேட்டவாறு வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கி வந்தான்.
இன்று திருவாதிரை அல்லவா? ராஜேந்திர சோழருடைய பிறந்த நாள். என்ன அப்படி திகைக்கிறீர்கள்? நம் மாமன்னர் ராஜாதிராஜருடைய தந்தையார். தந்தையிடம் நம் அரசருக்கு பக்தியும் அன்பும் அதிகம். ஒவ்வொரு திங்களிலும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சோழீஸ்வரர் கோயிலில் விசேஷ பூஜையும் அபிஷேகமும் நடைபெறும். ராஜாதிராஜர் வருவார், ராஜேந்திரர் வருவார். ராஜேந்திரரா? மன்னரின் தந்தை உயிருடன் இருக்கிறாரா? கங்கை கொண்ட சோழர் இன்னும் வாழ்கிறாரா? ஜெயசிம்மன் ஆவலுடன் கேட்டான். நம் மன்னர் ராஜாதிராஜரின் இளவல் தன் தந்தையின் பெயரையே சூட்டி கொண்டுள்ளார். வீராதி வீரர் அவர். இளவரசு பட்டம் அவருக்கு சூட்டி 2 ஆண்டுகளாகின்றன. கங்கநாடு சென்று இப்போதுதான் திரும்பி வந்துள்ளார். ஓஹோ, எனக்கு மாமன்னரை சந்திக்க வேண்டும் என்று பேரவா? அவ்வளவு எளிதில் மன்னரை சந்திக்க முடியாதாமே? மன்னரை சந்திக்க வேண்டுமென்றால் யாரோ பிரம்மராயராம், அவரைத்தான் முதலில் சந்திக்க வேண்டுமாம். எங்கள் நாட்டிலெல்லாம். ஜெயசிம்மன் சட்டென்று நாக்கை அழுத்தி கொண்டான். மறந்தும் தன் சுய வடிவை சொல்லிவிடக்கூடாது என்ற கவலை அவனை சூழ்ந்தது. பேச்சை உடனே மாற்ற விரும்பி, சித்திரவல்லி, உன்னை அதிக நேரம் நிற்க வைத்து விட்டேன். உன் கடமையை தடுத்து என் கடமையிலிருந்து தவறி எல்லாம் உனது பொல்லா விழிகள் படுத்தும் பாடு என்று கூறி நகைத்தான் சமாளித்தவாறு. சித்திரவள்ளி அவ்வளவு எளிதில் பேச்சின் தடம் மாறக்கூடியவள் அல்ல. உங்கள் நாடு எது என்று நானும் கேட்கவில்லை, நீங்களும் சொல்லவில்லை. உயர்ந்த நாட்டில் பிறந்தவராக இருக்கலாம், ஆனால் இப்போது வாழ்வது சோழ நாட்டில், சேவை செய்வதும் சோழ நாட்டில், வீழ்வதும் சோழ நாட்டிற்காகத்தான் இருக்க வேண்டும். பிரம்மராயர் என்று சொன்னீர்களே, மன்னரின் குருதேவர் அவர். அவர் சாதாரணமானவர் அல்லர். பராசரியன் வாசுதேவ நாராயணராகிய உலகளந்த சோழ பிரம்மராயர். பிரம்மராயர் என்று சுருக்கமாக அழைப்பார்கள். அவரும் இன்று உச்சிக்கால பூஜைக்கு வருவார். மன்னர் வருவார். அனைவரையும் அங்கே ஒருங்கே சந்திக்கலாம். நீயும் வருவாய் அல்லவா? நீங்களும் வருவீர்கள் அல்லவா? இருவரும் கலகலவென்று நகைத்தனர். அப்பப்பா, சித்திரவல்லியின் சிரிப்பில்தான் எவ்வளவு கவர்ச்சி! அவள் விழிக்கு வலிமை அதிகமா, முல்லை நகைக்கு மோகப்படுத்தும் சக்தி அதிகமா? டான் டான் என்ற மணியோசை எழுந்து 4 திசைகளிலும் பரவியது. கங்கை கொண்ட சோழபுரத்து பெரிய கோயிலில் வீற்றிருக்கும் பெருவுடையாருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெறுவதை மணியோசை அறிவித்தது. கோயிலில் வழக்கத்துக்கு மீறிய பரபரப்பு நிறைந்திருந்தது. உச்சி போது திருமஞ்சனத்துக்கு பெரும் அண்டாக்களில் கங்கை நீர் நிறைக்கப்பட்டிருந்தது. ஒரு அண்டாவில் செண்பகமொட்டு, ஏலவரிசி, இளம்பிச்சம் ஆகியவற்றை ஊற வைத்து நீர் திருமணஞ்சத்துக்கு தயாராக இருந்தது. பூசை செய்யும் சைவாச்சாரியார்களும் அவருக்கு உதவியாக 4 பிரம்மச்சாரி இளைஞர்களும் மன்னரின் வருகையை எதிர்பார்த்திருந்தனர். கோயில் மண்டபத்தில் ஒரு பரபரப்பு. ராஜாதிராஜ சோழ தேவர் தம் இளவல் ராஜேந்திரரோடும் குருதேவர் வாசுதேவ பிரம்மராயருடனும் வேளக்கார படையினருடனும் பட்டத்தரசி திரைலோக்கியமுடையாளுடனும் பலர் புடைசூழ கருவறையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஏராளமான நெய் விளக்குகள் கோயில் மண்டபத்தை பல சூரிய ஒளி போல ஒளிவர செய்தன. அபிஷேகம் நடந்து பூஜை முடிந்து தீப ஆராதனை ஆனவுடன் கணீர் என்று 48 பேர் ஒரே குரலில் திருப்பதிய விண்ணவத்தை இசையுடன் பாடினர். 10 பேர் தேவார பாடல்களை பண்ணுடன் இசைத்தனர். கனபாடிகள் சாமகனம் இசைத்தனர். பக்கவாத்திய இசையுடன் வீணைகளுடன் காந்தர்விகள் இன்னிசை பாட நடன மாந்தர்கள் நடனமாடினர். அவற்றிற்கும் மேலாக மௌரலியம், வங்கியம், பாடலியம், உடுக்கை, சங்கம், உவச்சுப்பறை, சகடை முதலிய இசைக்கருவிகள் ஒரே சமயத்தில் முழங்கி ஆதிரை நாள் விழாவுக்கு சிகரம் வைத்ததுடன் கைலாயத்தில் நடைபெறுகிறதோ என்ற பிரமையையும் ஏற்படுத்தியது. மாவலிராயன் தன் மகள் சித்திரவல்லியுடன் கண் குளிர இறைவனை தரிசித்துவிட்டு கையில் திருநீற்றை வாங்கி அணிந்து கொண்டு தன் மகளிடமும் நீட்டினார். சித்திரவல்லி திருநீரை எடுத்து நெற்றியில் அணிந்து கொண்டு தன் சுழலும் விழிகளால் நாற்புறமும் பார்த்தாள். ஜெயசிம்மனை அவ்விழிகள் தேடின. இளஞ்சென்னி பெரும் பாத்திரங்களுடன் அங்கு வந்தான். பாத்திரம் பெரிதாக இருக்கிறதே, இரவு உணவுக்கு இறைவன் பிரசாதத்தை கொண்டு வந்து விட்டாயா என்று சித்திரவல்லி கேட்டாள். பிரசாத வாசனை மூக்கை துளைத்தது. ஆமாம், நெய் அமுது, தயிர் அமுது ஒரு பாத்திரத்தில். உனக்கு தெரியுமா சித்திரவல்லி, இதில் அப்பக்காய் அமுது, புளியங்கரி அமுது என்று கூறி நாக்கை சப்பு கொட்டி மூச்சை இழுத்து, ஆஹா, நறுமணமே மூக்கை துளைக்கிறதே. சித்திரவல்லி, அப்பக்காய் அமுது உனக்கு செய்ய தெரியுமோ என்றான். அவளுடைய மறுமொழியை எதிர்பார்க்காமலேயே பருப்பு, பழவரிசி, மிளகு, சீரகம், சர்க்கரை, கடுகு, நெய் இவற்றை கலந்து செய்ய வேண்டும் என்று உரத்த குரலில் உற்சாகமாக பேசியவனை மாவலிராயன் தடுத்து, சரி சரி, வீட்டுக்கு எடுத்துப்போ, இதோ வருகிறோம் என்றார். என்ன மாவலிராயரே,
நலமுடன் இருக்கிறீர்களா? தொழில் எப்படி நடக்கிறது என்று குரல் கேட்டு திரும்பினார். கையில் வெள்ளி பூன் போட்ட புலி முகத்தடியுடன் வாசுதேவ பிரம்மராயர் வந்து கொண்டிருந்தார். மாவலி ராயன் தன் மேல் துகிலை இடுப்பிலே எடுத்து கட்டிக்கொண்டு வணக்கம் தெரிவித்தார். உங்கள் புண்ணியத்திலேயும் இதோ கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருவுடையார் கிருபையாலும் எல்லாம் நன்றாக நடக்கின்றன சுவாமி. பிரம்மராயர் மெல்ல சிரித்தவாறு, சோழிசர் இப்படி பெரும் போரை வரவழைத்து கொண்டிருந்தால் உங்கள் பாடு யோகம்தான். ஆயிரக்கணக்கான வேல் வாழ் என்ன இன்னும் அதிகமாக செய்திருப்பாயா என்று கேட்டார். மாவலி ராயன் பூமியை பார்த்தவாறு, நான் இன்னும் கணக்கு செய்யலைங்க, இரவு பகலா வேலையை தவறாமல் செய்கிறேன் என்று அடக்கமாக பதில் கூறினார். பிரம்மராயர் அவர் அருகே நெருங்கி வந்து அவர் தோளின் மீது தன் வலது கரத்தை வைத்து, மாவலி, சோழ நாட்டில் உண்மையான தொழிலாளி நீதான். எவ்வளவு ஆயுதங்கள் தயாராகின்றன என்பதை என்னிடம் தெரிவிக்கவும் யோசனை செய்கிறாய் அல்லவா? அது நியாயமானதுதான். இந்த யுத்த காலத்தில் ரகசியம்தான் முக்கியம். ஒற்றர்கள் எந்த சமயத்தில் எந்த வேடத்தில் நடமாடுவார்கள் என்று சொல்ல முடியாது என்று கூறிய அவரது விழிகள் அருகே இருந்த சித்திரவல்லியின் மீது சென்றது. மாவலி ராயர் உலகளந்த பிரம்மராயரை சட்டென்று ஏறிட்டு பார்த்து, சாமி, என்னை வெட்டி கழுகுக்கு போட்டால் கூட ரகசியத்தை கூறமாட்டேன். எத்தனையோ யுத்தம் பார்த்தவனாச்சே சாமி. பெரிய சோழராசா கங்கை கரைக்கு போன போது அதற்கு வேண்டிய ஆயுதங்களை செய்தவனும் நான் தானே சாமி. என்னிடம் உள்ள பணியாட்களும் நம்பிக்கை உடையவர்கள் என்றார். தலையை அசைத்து கொண்டே பிரம்மராயர் அருகே நின்று கொண்டிருந்த சித்திரவல்லியை நோக்கி, இவள் உன் மகளா என்றார். ஆமாம் சுவாமி, சித்திரவல்லியை மறந்து விட்டீர்களா? நாவுக்கரசர் திரு நட்சத்திரத்தின் போது பதிகம் பாடினாளே, மெய் மறந்து ரசித்து பாராட்டினீர்களே, மறந்து போய்விட்டீர்களா என்று கூறி சித்திரவல்லியின் பக்கம் திரும்பி, என்ன குழந்தாய், சுவாமியை நீயும் மறந்து விட்டாயா என்றார். பிரம்மராயர் குறும்பாக நகைத்து, நேற்று இருந்த மங்கை இன்று இல்லை, பெண் வளர்ச்சி சாதாரணமானதா என்று கூறிக்கொண்டே சித்திரவல்லியை நேருக்கு நேர் விழிகளால் ஆராய்வது போல நோக்கினார். சித்திரவல்லி நாணம் மிகுந்து தலையை குனிந்து கொண்டாள். என்றாலும் அவள் உடலில் லேசான நடுக்கம் பரவியது. மாவலி, மகளுக்கு எப்போது திருமணம்? பரிசம் போட உறவு பையன் யாராவது இருக்கிறானா? மாவலி ராயனும் மீசியை ஒதுக்கி கொண்டு நகைத்தவாறு, நான் இன்னும் அவளுடைய திருமணத்தை பற்றி நினைக்கவில்லை சுவாமி. தாயில்லா பெண், அவளுடைய விருப்பம் எப்படியோ அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று காலத்தை ஓட்டிவிட்டேன். சில சமயங்களில் இவள் என் மகள் என்ற நினைவே எனக்கு இல்லாமல் ஒரு மகன் இருந்தால் எப்படியோ அப்படியே பல வேலைகளை விட்டு நடத்த செய்கிறேன். எப்பொழுதாவது நான் அவளுடைய திருமணத்தை பற்றி பேச்சை எடுத்தால் அவள் வருத்தமுற்று, என்னை தங்களிடம் இருந்து ஓட்டிவிட பார்க்கிறீர்களா அப்பா என்று கூறி கண்ணீர் விடுகிறாள். பிரம்மராயர் உடல் குலுங்க நகைத்து, உண்மைதான், பெண்கள் முதலில் அப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். பெரியாழ்வார் கண்டெடுத்த பெருஞ்செல்வம் கோதை திடீரென்று இறைவன் மீது காதல் கொண்டு அவனைத்தான் மணப்பேன் என்று பிடிவாதம் பிடித்த போது பெரியாழ்வார் மனம் வருந்தி என்ன சொன்னார் தெரியுமோ? ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மாள் தான் கொண்டு போனான் என்று. இந்த பாசுரம் உனக்கு நினைவுக்கு வரவில்லையா? பெண்கள் இப்பொழுது அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தன் மனதுக்கு பிடித்தவன் கிடைத்தவுடன் பிறகு பார், பெண் உள்ளத்தின் ஆழத்தை அளவிட முடியாது. அப்படித்தானே சித்திரவல்லி என்று அவள் பக்கம் திரும்பி கேட்டவுடன் சித்திரவல்லியின் உள்ளத்தில் ஏதோ குத்துவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. பெண்ணே, உன் தகப்பனார் உன்னை மகனைப் போலவே வளர்க்கிறேன் என்று சொல்கிறார். அதற்காக நீ ஆண் பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலாமோ? கோட்டை மதில் மீது ஏறி நிற்கிறாயே, தவறி விழுந்து விட்டால் என்று பிரம்மராயர் சொன்ன உடனேயே சித்திரவல்லி புரிந்து கொண்டு விட்டாள். ஒரு கணம் முன்பு தான் நினைத்தது சரிதான் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டாள். பிரம்மராயர் வேறு ஏதாவது வார்த்தைகளை கிளப்பி வாயை கிளறுவார் என்ற எண்ணத்தில், அப்பா, தங்களுக்காக மற்றவர்கள் உணவு கொள்ளாமல் காத்திருப்பார்களே, சுவாமிகளையும் அழையுங்களேன், இன்று அவருடன் சேர்ந்து நாமும் உணவருந்தலாம் என்றாள். பிரம்மராயர் தனது விழிகளை சற்று சுழலவிட்டு, பெண்ணே, மற்றொரு சமயம் வருகிறேன், போய் வா, எதற்கும் மிகவும் எச்சரிக்கையாக பழகு, உலகம் பொல்லாதது என்றார் மனதுக்குள் சிரித்து கொண்டே. சித்திரவல்லியும் மாவலி ராயனும் மெல்ல பேசிக்கொண்டே சென்றனர். அப்பா, சுவாமிகளுக்கு என்ன வயது இருக்கும்? என்னை விட பெரியவர் அம்மா அவர். சோழ நாட்டில் ஒவ்வொரு இடமும் அவருக்கு தெரியும். நமது அரசர் அவர் இட்ட கோட்டை தாண்டுவதில்லை. சுவாமிகள் போர் வேண்டாம் என்று கூறுகிறாராம். ஏனோ அரசர் போர் பிடித்து அழைகிறார். சுவாமிகள் ஒருவருடனும் இவ்வளவு நேரம் நின்று பேசவே மாட்டார். நாம் செய்த பாக்கியம். தந்தை கூறிக்கொண்டே இருக்கும்போது சித்திரவல்லி ஒரு முறை திரும்பி பார்த்தாள்.
பிரம்மராயர் நின்று கொண்டிருந்தார். தங்களையே அவர் பார்த்து கொண்டிருப்பதை காண அவள் உடல் ஏனோ மெல்ல சிலிர்த்தது. இந்த நடுக்கத்தின் காரணம் அவளுக்கு தெரியும். ஜெயசிம்மனுடன் மதில் மீது நின்று கொண்டிருந்ததை பிரம்மராயர் கண்டிருக்கிறார். தன் காதல் இன்னும் தந்தைக்கே தெரியாதே. பிரம்மராயர் எப்படியோ அறிந்து கொண்டிருக்கிறார். ஜெயசிம்மனை போன்ற முக்கிய பதவியில் உள்ளவர்களுடன் நெருங்கி பழகுவது ஒருவேளை பிரம்மராயருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். சித்திரவல்லி இவ்வாறு சிந்தித்து கொண்டே நடந்தாள். என்னம்மா, சுவாமிகள் சொன்னதை கேட்டாய் அல்லவா? உனது திருமணத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை என்பதை சுட்டி காட்டிவிட்டார். எனக்கு கவலை இல்லாமலா இருக்கும்? உனக்கு ஏற்ற வரனை நான் முன்பே முடிவு செய்து வைத்திருக்கிறேன். சமயம் வரும்போது அதை எடுத்து சொல்வேன். இருந்தாலும் இந்த நல்ல நாளிலே உன்னை ஒன்று கேட்கட்டுமா? மாவலிராயன் மெல்லவே பேசினார். இதுவரை அவர் பேசியது அரை உரையாகத்தான் சித்திரவல்லியின் காதில் விழுந்தது. தனக்காக ஒரு வரனை ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருப்பதாக தந்தை கூறிய ஒரு சொல் மட்டும் கணீர் என்று அவள் காதில் கேட்டு திடுக்கிட்டாள். என்னப்பா, என்ன சொல்கிறீர்கள்? என்னம்மா, நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டு வந்தது ஒன்றுமே உன் காதில் விழவில்லையா? இல்லை அப்பா, நீங்கள் கூறியதை கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். எனக்கு இப்போது திருமணத்துக்கு என்னப்பா அவசரம்? படையெடுப்பு முடிந்து வெற்றி விழா கொண்டாடிய பிறகு திருமணத்தை பற்றி முடிவு செய்யலாமே. சித்திரவல்லியின் குரலில் உற்சாகமும் சோகமும் இணைந்தே இருந்தன. மாவலிராயன் தலையசைத்தார். அதுவும் நியாயம்தான். வெற்றி களிப்புடன் நகரம் இருக்கும்போது திருமண விழா நடப்பது ரொம்பவும் சரி. சித்திரவல்லிக்கு ஒரு கணம் மகிழ்ச்சி பொங்கியது. மறுகணம் தந்தை கூறியது கங்காபுரி பெரிய கோயில் விமானம் சரிந்து தலையில் வீழ்ந்தது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது அவளுக்கு. ஒருவேளை இளஞ்சென்னிக்கும் போர்க்களம் செல்ல அழைப்பு வரலாம். அவன் வெற்றியுடன் திரும்பி வந்த பிறகு வெற்றி திரு போன்ற உன்னை அவன் மணப்பது சிறப்புத்தானே. திடுக்கிட்ட சித்திரவல்லியின் உள்ளம் விம்மியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.